ஓம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः ஸ்துன்வந்து தேவஸ்தவை வேதை சாங்கபத்ரக்கணோபனிஷதை காயந்தி யம் சாமகாம் தியானாவஸ்திததத்பதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விதுசுராசுராணः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. ஹரி ஓம். பகவத்கீதையினுடைய 14வது அத்தியாயமான குணத்ரய விபாக யோகத்தை நாம் சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம். இந்த அத்தியாயத்துக்கு பெயரே குணத்ரய விபாக யோகம். அதாவது பகவான் கிருஷ்ணர் சென்ற அத்தியாயத்தில் சேத்ரஜனுடைய குணத்தினால் இந்த உலகம் உற்பத்தியானது என்று பகவான் கூறினார். இந்த அத்தியாயத்தில் எப்படி உற்பத்தியானது, அந்த குணம் என்றால் என்ன என்று இந்த இடத்துல பகவான் கூறுகின்றார். குணம் என்றால் ஒரு பொருளினுடைய தன்மை, ஒரு வடிவம் குணம் எனப்படும். இப்போ வெள்ளை, கருப்பு, சிவப்பு அப்படிங்கிற ஒரு குணம். அது மாதிரி மனதினுடைய எண்ணங்களின் தொகுப்புக்கு கூட நம்ம குணம்னு சொல்லலாம். மனதினுடைய எண்ணங்களினுடைய தொகுப்பை கூட குணம் என்றும் கூறலாம். நல்ல குணம், கெட்ட குணம் அதெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் ஒரு குணம். கோபம், குரோதம் அதெல்லாம் வெறும் குணம். நல்ல குணமாக இருப்பார் சிலதெல்லாம் சொல்கிறோம். தெய்வீக குணம், அசுர குணம். சாமிஜி அறிவோம், நமஸ்காரம். நல்லது 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 சார், நல்லது. போ போ போ. நல்லது, ஜாபம் பண்ணுங்க. வந்துக்கிட்டு இருக்கீங்க, நல்லது. வந்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி, நல்லது நல்லது சாமிஜி. தெய்வீக குணம், அசுர குணம்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம இது வெளிப்படுகின்ற குணம்தான். நல்லது கெட்டது, காமம் குரோதம், இன்பம் துன்பம், மகிழ்ச்சி சுகம் ஆனந்தம் எல்லாமே குணந்தேன். எல்லாமே உபாதியை சார்ந்தது தான். இந்த அத்தியாயத்தில் இந்த அனைத்து எண்ணற்ற கணக்கீரடங்காத குணம் இருக்கும். அது குணம் மாறிக்கொண்டே வரும். யாருமே எந்த நேரமும் அமைதியாக இருந்துறதில்லை. யாருமே எந்த நேரமும் செயலே செய்து கொண்டிருப்பதில்லை. யாருமே எந்த நேரமும் வெறுப்பதில்லை. குரோதம்ங்கிறது அந்த நேரத்தில் வர்றது. யாருமே எந்த நேரமும், எல்லா நேரமும் யாருமே ஆனந்தமாக இருப்பதில்லை. எல்லா நேரமும் யாருமே துக்கப்படுவதும் இல்லை. எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் எல்லா நேரமும் யாரும் துயரப்படுவதில்லை. ஏன்? அது மாறிக்கொண்டே வரும். அந்த குணங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. அந்த குணங்கள் அந்த குணங்கள் எதிலிருந்து தோன்றுகின்றன என்பதுதான் இந்த அத்தியாயத்தில் கூறப்படுகின்றது. அனைத்தினுடைய குணமும் அனைத்தினுடைய செயல்களுக்கு விதை என்ன, எந்த குணத்திலிருந்து உருவாகின்றன
என்று அந்த குண கருப்பையை பகவான் இதில் கூறுகின்றார். குழந்தையினுடைய குணம் அப்படிங்கிறோம். கருப்பைங்கிறது என்ன? குழந்தை எதிலிருந்து பிறந்தது, அதுதான் கருப்பைம்பாங்க. அது மாதிரி இந்த இடத்துல குணம் எதிலிருந்து வந்தது என்று பகவான் இந்த அத்தியாயத்தில் குணத்தினுடைய தன்மையையும் குணத்தினுடைய லட்சணத்தையும் குணத்தினுடைய சொரூபத்தையும் அந்த குணம் எப்படி மனிதர்களை பந்தப்படுத்துகின்றன, அந்த குணத்திலிருந்து எப்படி நாம் விடுதலை அடைய வேண்டும் என்ற கருத்து இந்த அத்தியாயத்தில் வரும். அதுக்குத்தான் இந்த அத்தியாயம் முழுவதும் அந்த குணத்தை பற்றி தான் வருகின்றன. இதை எல்லாவற்றையும் தெரிந்து இந்த குணம் முழுவதும் நான் அல்ல, இது ஒரு உபாதி, இது என்னை சார்ந்தது, இதனுடைய அப்பா அம்மாவே, குணத்தினுடைய அப்பா அம்மாவே ஆத்மாவாகிய பிரம்மத்தை சார்ந்தது என்றால் அதிலிருந்து வந்த இந்த குணம்ங்கிறது ஒன்றுமே இல்லை. அந்த குணம் வெறும் மித்யா, வெறும் நிழல் போல. நான் அந்த குணத்துக்கும் அப்பாற்பட்ட அத்வைத நிர்குணமாக சொரூபமாக அந்த பகவான் என்னுள் நான் ஆத்மாவாக இருக்கின்றேன் என்று உணர்வதற்குத்தான் இந்த அத்தியாயம். இதை பற்றிய அறிவுதே ஞானம். இதை பற்றிய ஞானம்தே ஞானானாம் உத்தமம். ஞானங்களுக்கெல்லாம் உயர்ந்தது, மேலானது, உத்தமமானதுன்னு சொல்லுவாங்கள்ல, மேலானது, முதலாவது அப்படின்னு பகவானதில் அந்த இப்போ சொல்கிற ஞானத்தை சொல்கிறார். அந்த குணத்தை கடந்தவனுக்கு பகவான் இங்கு கொடுக்கின்ற பெயர் குணாதீதன் பெயர். குணாதீதன், குணத்தை கடந்தவன் பேர். குணத்தை கடந்தவன் என்றால் இந்த இடத்துல செயலை குறிப்பதல்ல. குணத்தை கடந்தவன் அப்படின்னா இந்த இடத்துல செயலை குறிப்பதல்ல. குணத்தை கடந்தவன், இப்போ நாங்கள் வெளியே ஊருக்கு போகிறோம், இந்த ஊரை கடந்துட்டோம், இந்த எல்லையை கடந்துட்டோன்னு செயலை குறிப்பதல்ல. இடத்துல குணத்தை கடந்தவன் என்றால் குணத்தை புரிந்தவன், குணத்தை பற்றி அறிந்தவன். அந்த அறிவத்தை பகவான் இந்த இடத்துல ஞானம் அப்படிங்கிறாரு. ஞானானாம் உத்தமம் அப்படிங்கிறார். இதை கடந்தவனுடைய பலனை சொல்றார். இதை கடந்தவனுக்கு பிறப்பு என்பதும் இல்லை, இறப்பு என்பதும் இல்லை என்று கூறி இதில் வேறு ஒரு கருத்தை சொல்றார். அவன் சிருஷ்டியில் மீண்டும் பிறப்பதில்லை, பிரளயத்தில் அவன் நாசமாவதில்லை அப்படின்னு சொல்றார். சிருஷ்டியில் அவன் பிறக்கிறதும் இல்லை, பிரளயத்தில் அவன் நாசமாவதும் இல்லை என்று பகவான் முக்தியை சொல்றாரு. இந்த பெரிய பரம்பூயக பிரவச்சாமின்னு கூட சொல்றார். ஏற்கனவே முன்னர் கூறியதின்படி, முன்னர் கூறிய கருத்துக்களின்படி நான் மீண்டும் அதே ஞானத்தை அதேதான் கூறப்போகின்றேன் என்று பகவான் சொல்றார். புதுசாக சொல்கிறது நான் புதுசாக சொல்லலை, நான் அதேதான் நான் கூறப்போகின்றேன். எது இருக்கோ, எதை சொன்னேனோ அதை கூறப்போகின்றேன். ஏன்னா இதுதான் ஞானம், மேலான பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியது சொல்றார். ஒரு ஆசிரியர், விளக்காசிரியர் சொல்றாரு, அப்போ யஜ்ஞம், வழிபாடு இதெல்லாம் ஞானம் இல்லையா என்றால் அந்த மற்ற ஞானங்கள் முக்தியை அளிக்காது, மோட்சத்தை அளிக்காது. யாகம், யஜ்ஞம் முதலிய ஞானங்கள் மோட்சத்தை அளிக்காது சொல்றார்.
அப்போ மற்ற யக்கிய வழிபாடெல்லாம் வேண்டாமா அப்படின்னா வேண்டும். அது இந்த ஞானத்துக்கு அடையக்கூடிய சக்தியை கொடுக்கும். ஏன் பாவா கரெக்டு. ஏன் பாவான் இதில் ஞானானாம் உத்தமம், அது அவ்வியமானது. அந்த இது ஏன் ஞானம்ங்கிறது ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், 13ஆம் அத்தியாயத்தில் அமானித்துவம், அதமித்துவம், அகிம்சா, சாந்தி, ஆர்ஜவன் முதலிய குணங்களை பகவான் ஞானம்னு சொன்னார். அதுதான் ஞானமா அப்படி நினச்சிடக்கூடாது. அது ஞானம் என்று கூறியது அது நம்மை ஞானத்துக்கு அழைச்சி செல்வதால் அந்த குணங்களை ஞானம் என்று கூறுகின்றார். எப்படி மதுரை ரோடு, கொடைக்கானல் ரோடு அப்படிமோ. கொடைக்கானல் ரோடு அது கொடைக்கானல் ரோடு அல்ல, இது வழியாக சென்றால் கொடைக்கானலை அடையலாம், கொடைக்கானல் ரோடு அப்படிமா. அது மாதிரி அந்த நற்குணங்களை சென்ற அத்தியாயத்தில் பகவான் ஞானம்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, ரைட் கொடைக்கானல் ரோடு மாதிரி இந்த பாண்டிச்சேரி ரோடு, மாமல்லபுரம் ரோடு அப்படிமா, ஓல்டு மாமல்லபுரம் ரோடுலாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த ரோட்டு வழியாக போனால் பழைய மாமல்லபுரத்தை அடையலாம். அப்போ புது மாமல்லபுரம் எல்லாம் ஒன்றுமே. அது பழைய ரோடு, இது புது ரோடும்பாங்க. அந்த ரோட்டின் வழியாக நீ கரெக்டாக மேப்பை போட்டு லெஃப்ட் ரைட் திரும்பாமல் அதை ஃபாலோ பண்ணேன்னா நீ மாமல்லபுரத்தை அடைவ. ஃபாலோ பண்ணாமல் நீ உன் இஷ்டத்துக்கு போனேன்னு சொன்னால் அடைய முடியாது. அது என்னுடைய சாரம். அது மாதிரி இந்த ஃபாலோயிங், இந்த அமானித்துவம், அதமித்துவம் முதலிய குணங்களை நம்ம ஃபாலோ செஞ்சால் தத்துவார்த்த தரிசனம், ஆச்சார உபாசனம், அகிம்சா, சாந்தி இதன் வழியாக நம்ம போனால் இந்த சேத்திரைக்கு ஞானத்தை, இந்த குணத்திரைய விவாக ஞானத்தை, குணாதீத சும்மா போங்கம்மா பேசுறது எனக்குள்ளது, குணாதீத ஞானத்தை நாம் அடையலாம். அதுதான் இதில் சொல்கிறார். இந்த ஞானம்தான் முக்தியை கொடுக்கும். நம்மை பற்றி ஞானம்னா ஏதோ ஒரு ஞானம் நினச்சி, குணஞானம், குணாதீத ஞானம்னு நினச்சிடக்கூடாது. நம்மை பற்றிய தன்னை பற்றிய ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும் என்று பகவான் கூறினார். இதை அறிந்துதான் முனையக பராம் சித்திம் இதக கதாக அப்படின்னு சொன்னார். இதை அறிந்துதான் முனையக மனநசீலக பண்புகளை கடைபிடித்தல். இது யாரெல்லாம் அந்த பண்புகளை கடைபிடிக்கிறாங்களோ அவர்கள் முனையக, மனதை கட்டுப்படுத்தியவர்கள் பேர். ஒரு ஆசிரியர் சொல்கிறார் சந்நியாசினக அப்படிங்கிறார். சங்கரர் சொல்கிறார் சந்நியாசினக முனையக, முனிவர்கள் இந்த இடத்துல சந்நியாசிகள். இந்த இந்த தேகத்தில் இருக்கும்போதே பராம் சித்திம் மேலான கதியை அவர்கள் அடைந்தார்கள். இந்த சரீரத்தில் இந்த தேகத்தில் இருக்கும் பொழுதே அவர்கள் மேலான கதியை அடைந்தார்கள். யார்? முனிவர்கள். எதை அறிந்தபின் முனிவர்கள் அனைவரும் இந்த உடலில் இருந்து கொண்டு மேலான சித்தியை அடைந்தார்களோங்கிறாரு. ஆத்மான்னு யூஸ் பண்ணுறார். எதை அறிந்தபின் என்ன அர்த்தம்? எப்போ நீ இதை அறிகிறையோ அப்போத்தான் உனக்கு சித்தியும் கதாகங்கிறார். எதை அறிந்தபின் மோட்சத்தை சன்னியாசிகள் முனிவர்கள் அடைந்தார்களோ அப்படின்னு அர்த்தம். இதை அடைஞ்சாத்தேன் உனக்கு மோட்சம் சித்தி. இதை அடையாவிட்டால் இந்த தேகத்தில் நீ எப்போ இந்த ஞானத்தை அடையிறையோ அப்போதான் உனக்கு முக்தி. இந்த ஞானத்தை அடையாதவரை உனக்கு முக்தி தள்ளி போகும். முக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. முக்தி அடையந்தண்டியும், இந்த ஞானத்தை அடையந்தண்டியும் புனரபி ஜனனம் புனரபி மனனம், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து கொண்டிருக்கின்றேன் எம்பெருமானேன்னு சொல்றார்.
முமுட்சுத்துவம் அப்படிங்கிறார். அதனால் சருக்கே ந உபஜாயந்தே, இந்த ஞானத்தை நீ எந்த பிரிவில் அடைகிறையோ அப்பொழுது உனக்கு சிருஷ்டியிலும் பிரளயத்திலும் உனக்கு பிறவி இல்லை என்று கூறிய பகவான் 3-4 ஸ்லோகத்தில் என்னுடைய மாயாவினுடைய மூல பிரகிருதியினுடைய மகத்தை நான் அனைத்து உயிர்களினுடைய கருப்பையை நான் வைக்கின்றேன் அப்படிங்கிறார். காரணத்தை வைக்கின்றேன். மரத்துக்கு எது கருப்பை? விதை, காரணம். அது மாதிரி இந்த இடத்துல அனைத்து உயிர்களுக்கும் விதை என்னுடைய மூலப்பிரகிருதி அல்லது மகது அப்படிங்கிறார். இந்த மகத்திலிருந்து ஹிரண்ய கர்ப்பன் தோன்றினான். மகத் தத்துவத்திலிருந்து முதல் வந்த தத்துவத்துக்கு பெயர் ஹிரண்ய கர்ப்பன் பேர். மூலப்பிரகிருதியில் உலகம் தோன்றும் பொழுது முதல் தோன்றிய சூட்சும உயிர் ஹிரண்ய கர்ப்பன். அந்த ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து தான் அனைத்து உயிர்களும் தோன்றியது. தஸ்மின் அகம் கர்ப்பம் ததாமி என்று பகவான் கூறினார். 4வது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார், சர்வ யோனிசு கௌந்தேய. 4வது ஸ்லோகத்துக்கு செல்வோம். சர்வ யோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தியாக மூர்த்தய சம்பவந்தியாக தாசாம் பிரம்ம மகத் யோனிஹி தாசாம் பிரம்ம மகத் யோனிஹி அகம் பீஜ பிரதாபிதா அகம் பீஜ பிரதாபிதா. 4வது ஸ்லோகத்தில் நம்ம எல்லாமே நான் முதல்ல அந்த சாரத்தை சொல்லிவிடுவேன். இப்போ சொன்ன கருத்துக்கள் பூரா 1வது ஸ்லோகத்திலிருந்து 4வது ஸ்லோகம் வரை. அப்போ நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே போனால் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கௌந்தேயே கௌந்தேய, அதாவது இந்த ஸ்லோகத்தில் அனைத்து உயிர்களுக்கும் தந்தை நானே அப்படின்னு சொல்கிறார். ஏ கௌந்தேய சர்வ யோனிசு, அனைத்து எல்லா கருப்பைகளிலும் யக எந்த மூர்த்தயக, மூர்த்தேன மூர்த்தி உருவங்கள், இந்த தலம் மூர்த்தினா உருவம், மூர்த்தி தட்சிணா மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நடராஜ அப்படின்னா மூர்த்தினா உருவம். அது மாதிரி மூர்த்தயக எந்த உருவங்கள், புளூரல் எந்த உருவங்கள், அதாவது கௌந்தேய அனைத்து கருப்பைகளிலும் இருந்தும் எந்த உருவங்கள் எந்தெந்த இடத்துல உருவாகின்றதோ அப்படிங்கிறார். சம்பவந்தின உருவாகின்றதோ தாசாம் அவற்றுக்கு பிரம்ம மகத் பிரம்மமே பீஜா பிரதாபிதா பிறப்பிடம். பீஜா பிரதானம் விதை அளிக்கும், பிதா தந்தை நானே. அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம், ஏ கௌந்தேய எல்லா கருப்பைகளிலும் எந்த உருவங்கள் உண்டாகின்றனோ அவற்றுக்கு மகத் பிரம்மமே பிறப்பிடம், அதாவது நானே விதை அளிக்கும் தந்தை சொல்றார். எப்படி ஒரு கருப்பை ஒரு குழந்தை உருவாகுவது தந்தையினுடைய சக்தியால்தான், பீஜத்தினால்தான் ஒரு கருப்பை தாயிடம் சென்று உருவாகின்றன, கருப்பையில் தாயிடம் சென்று உருவாகின்றது போல இந்த தந்தையாகிய அந்த பிரம்மன்னா இந்த இடத்துல நிருகுண பிரம்மம், அந்த தாங்குகின்ற அந்த சக்தியை உடைய பிரம்மனிடமிருந்து
தாயாகிய மாயா மூலப்பிரகிருதி மகத்திடம் சென்று ஒரு கருப்பை சென்று இந்த உலகங்கள் தோன்றுகின்றன. தாய் தந்தை அந்த இடத்துல உருவகப்படுத்துகின்றார். பகவான் இந்த இடத்துல தாய் தந்தையா இதில் உருவகப்படுத்துகிறார். அது என்னுடைய சாரம். பலவிதமான பெயர்கள் கருப்பைகள் உள்ளன. அதை பொறுத்து பலவிதமான உருவங்கள் உருவாகின்றன. பலவிதமான பேர், பலவிதமான கருப்பு, எண்ணற்ற கருப்பை இருக்குது. அதனால் எண்ணற்ற உயிர்கள் உண்டாகின, எண்ணற்ற தாய் இருக்காங்க. அதிலிருந்தே எண்ணற்ற கருப்பை உருவாகின்றன. அந்த காலத்துலலாம் 8, 10 பிள்ளைங்கிறது சாதாரணமாக இருந்துச்சு நம்ம காலத்தில். இப்போலாம் 1, 2 பெரிய விஷயமா இருக்குது. முடியாது சாமிங்கிறாங்க. இதுவே பெரிய இதாக இருக்கும். குழந்தை செல்வங்களை வளர்க்குறதுக்கே அந்த ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகுது. சரி, இருக்கட்டும். எல்லா பிறவிகளும்னு யூஸ் பண்ணுறார் இந்த இடத்துல பகவான். எல்லா கருப்பைகளும் சொன்னால் மனிதர்கள் எத்தனை மனிதர்கள் உள்ளார்களோ அத்தனை மனிதர்களையும் குறிக்கும். அப்புறம் தேவர்கள், பித்ருலோகம், மனிதர்கள், மிருகங்கள் போன்ற பல்வேறு உடல்கள் என்று இதில் சொல்கிறார். பல்வேறு உடல்கள் தோன்றுகின்றன. அது மகத் பிரம்ம, பித்ருலோகம், பூலோகம், மேலே 7 லோகம், கீழே 7 லோகம், 14 லோகத்தில் உள்ள உயிர்கள், அந்த சராசங்கரில் உள்ள உயிர்கள் தந்தை நானே, நானே பரமேஸ்வரன் பேர். அந்த தந்தையாகும் பொழுது அவருடைய பேர் பரமேஸ்வரனாக ஆகின்றது. இந்த இடத்துல மூர்த்தையகன்னா அங்கம், அதாவது வளரக்கூடிய அங்க அவயவங்கள், உடலை உடைய வளரக்கூடிய இந்த மூர்த்தையக பிறந்தவற்றுக்கு அனைத்தும் வளரக்கூடியது. நானே பிறந்தவை அனைத்துக்கும் உபாதாரண காரணமாக நானே இருக்கின்றேன். அப்போ பகவான் யாரு? பீஜ பிரதப்பிதா இருக்கிறார். அனைத்துக்கும் தந்தை. தாயார் மூல பிரகிருதி. நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ நம்ம தாய் தந்தை யாரு என்றால் தூள தேகத்துக்கு நம்ம தாய் தந்தை, சூட்சும தேகத்துக்கு தாய் தந்தை நம்ம பரமேஸ்வரன், மாயா, சக்தி, சிவம் அப்படிங்கிறோம். அதிலிருந்தே உருவாகின்றன. எப்படி உருவாகுங்கிறது ஒரு உபனிஷத்தில் சொல்லுது. ஒரு உயிர்களை அந்த கருப்பையிலிருந்து உருவாகின்றதுன்னு சொல்லுது இந்த இடத்துல. அந்த கருப்பைக்குள் உயிர்கள் எப்படி போகின்றன, அந்த ப்ராசஸ் இருக்குது. கருப்பையிலிருந்து உருவாகுதுன்னு சொன்னால் எப்படி தந்தையினுடைய உயிர் கருப்பையில் போகுது, ஓகே. அந்த தந்தைக்கு எப்படி கருப்பை வைக்கிறாரு? தந்தைக்கு அந்த கருப்பையில் போகக்கூடிய உயிர் எப்படி தந்தையிடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேற ஒரு உபனிஷத்தில் உதாரணம் இருக்குது. எப்படின்னு சொன்னால், அரிசி, கோதுமை முதலிய தானியங்களிடம் மழை பொழிந்து மேலோகத்தில் இருந்து மழையின் வழியாக அரிசி, கோதுமை முதலிய தாவரங்கள், அரிசி கோதுமை உணவு உண்ணக்கூடியது, தாவரங்களின் காய்கறி வழியாக அந்த உயிர் சென்று தங்கி அதை ஒரு ஆண் உணவு அருந்தி அது பீஜத்திற்குள் சென்று